bloody bulls. Idiot. கனடா வந்ததுல இருந்து ஊரை மிஸ் பண்ற ஃபீலிங்கே இல்லையே சொல்லுவாங்க. ஏனப்பு ஊரே இங்கதான் மாமா நிக்குது. இங்க எல்லாரையும் பிடிச்சி அனுப்ப போறாங்க. நாட்டு போ அசூல் அடிக்கிறாங்களா? நானும் அசூல் அடிக்க போறேன். என்ன மாமா செய்யுது அசூல் அடிக்கிறேன்? ஐயோ நெஞ்சியனோ ஜஸ்ட் லூடோ அவரம் வந்து ராஜாவரமா சொல்ல அடிச்சிட்டு வாங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது என்னண்டா மாமா கனடாவுக்கு ஏன் வந்தாங்கன்னு கேக்குறான் போலீஸ். முடியுதல்லோ எப்ப முடியுது? வாரா முடியுதல்லோ டிக்கெட்டை போறன்னு பலிக்கிடு. பெஞ்சு கொண்டே இருக்கிறேன். இருந்து நேரம் வரை பெஞ்சு கொண்டே இருக்கிறேன். வெளியில போறே கேன்சர் ஒரு டிப்ரெஷன்டா கேன்சர் வந்து போட்ஸ் அப்படிங்கிற பார்க்கலாம். பெஞ்சு பெஞ்சு ரக்கம் இல்ல கேன்சருக்கு ரக்கம் இல்ல மழைக்கு ரக்கம் இல்ல இருந்தது போல அதுக்கு ரோசம் அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி முடிச்சா ஏன்டா யூனிவர்சிட்டியை வச்சிருக்கீங்க சொல்லுவாங்க சில பேர். நீ வந்து தனிப்பட்ட வேலை அப்ப தனிப்பட்ட வேலை செய்யணும் ஏழை முடிச்சு போட்டு அப்ப கூட கஷ்டப்பட்டு நானே யூனிவர்சிட்டி போவேன். ஏன் யூனிவர்சிட்டியை மூடுவோம் மாமனுக்கு அடிச்சா தான் சரி. நான் போன் அடிச்சுதான் மாமனுக்கு எடுத்து நான் கனடா அவன் சொன்னான் கனடாவை கூப்பிடுறேன்னு கூப்பிட்டா கூப்பிடுவோம். அப்ப நீ அவன் எடுக்க மாட்டேன். இரண்டாவது உடன் எடுத்து அவனுக்கு மான மரியாதை இல்லாம போயிடும். மான ரோசம் உள்ளவர் தான் அவன். உடன் எடுத்து அவர் ஆன்சர் பண்ண மாட்டேன். பிசி மேரி காட்டுவேன். இந்தியன் போகுது பாப்பா. ஹலோ இந்த நான் இருக்கு என்னதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஹலோ வரேன் செட் பண்ணிட்டு வரேன் மேலே இங்க பாரு. ஹலோ ஹலோ மாமா சொல்லு எப்படி இருக்கிற? நாசமா இருக்கேன் சொல்லு. என்ன மாமா ஒரு 2-3 என்ன மாமா அது நாய்க்குங்க இல்ல மாமி நாய் கண்ணோட அஞ்சல மாமிக்கிறாவோ அவன் உண்டா நிக்காம விட்டா உனக்கு என்ன பிரச்சனை? மாமியெல்லாம் கேட்கிற என்ன விஷயம்? ஆபரேஷன் செய்யறேன் சொன்ன அம்மா தான் கேட்பாமண்டு உங்களோட 3 மாதத்துக்கு மேல ஆபரேஷன் அவளுக்கு 3 மாதத்துக்கு மேல அடிச்சு கேட்டா அதுக்கு இப்ப எந்த வச்ச கோல் இல்ல. அது இருக்கட்டுமா என்னண்டா 3-4 மாதம் சொன்னீங்க ஒரு விஷயம் உண்டு. அவளுக்கு ஆபரேஷன் கனடாவுக்கு வர போறீங்க கேட்டேன். ஹலோ அவனுக்கு நீ கேட்டாலும் கேட்க மாதிரி பண்ணாய் மாமா. ஹலோ கனடாவுக்கு வர போறீங்க கேட்டேன். என்ன ஹலோ மாமா ஹலோ சொல்றா வர போறீங்க கேட்டா மாமா. அது அப்ப என்னன்னா நான் வர போறேன் 6 மாசம் வெளிக்கிட போறேன். டிக்கெட் டைம் ஒரு விசா அலுவலகம் பேர் அங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி காட்டணும். கனடாக்கு வரணும் பண்ணா ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நான் பிள்ளை வைக்கிறேன். நான் இப்ப பிடாங்க இல்ல மாமா கூப்பிடணும் தான் என்னன்னு சொல்றேன். நீ அம்மனே அங்க நிக்கிற வேற வட்டி இல்லாம இருக்கு மாமா. அது அந்த அர்ப்பணை நீங்க இங்க வந்து கனடாக்கு வர போறேன் ஏதாவது செய். அடே தம்பி படிமாக்கள் நானே இன்னொருத்தண்ட இதெல்லாம் இறைச்சி வெட்டி கொண்டு நிக்கிறேன். நீ வந்தீங்க பொறுக்கி போடுற வேலை மாக்கேடா சரியோ? எத்தனை வருஷம் நான் போய் எத்தனை வருஷம் நான் போய் 10 வருஷம் இப்பதான் இறைச்சியை வெட்ட விட்டுருக்கா. நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். நீ அங்க கஷ்டப்படுற இங்க வா. வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்படுறேன் இங்க வா. நான் பாக்குறேன் அது என்னண்டாடா. அப்ப 10 வருஷம் போயாச்சு. அது என்ன டிக்கெட் போடு நான் பாறேன். என்ன அலுவலக நான் பாறேன் சரியா? பேங்க் டீடைல் எல்லாம் ஓகே எல்லாம் ரெடி பண்றேன். அலுவலக சரியா? உங்க ஒரு கிழமையில ரெடி பண்றீங்கன்னா இந்த காசை வந்து அதெல்லாம் பாப்பா மாமா அலுவலக சரியா மாமா? ஓகே என்னட்டே இங்க நன்றி மாமா நன்றி. காசு கேட்டோன்னு இந்த கவுங்களும் இந்த பேங்க் டீடைல் எடுத்திருப்பான். ஆமா ஏர்போர்ட்லேருந்து கிணதுரம் கொண்ட வீடு. ஏர்போர்ட்ல கேட்டோம் மாமா
ஏர்போர்ட்ல இருந்து கேட்டவங்களோ? மாமா நீ சொன்ன மாதிரி நான் ஏர்போர்ட்ல அசூல் அடிக்கல, உள்ளுக்கு தானே ஏதோ நீ தான் சொன்ன உள்ளுக்கு வந்து ஏதோ அசூல் அடிக்கலாம், உள்ளுக்கு வேற வச்சு. அது நான் பார்ப்பேன், எதுவும் கேட்டவங்களோ கேட்குறேன். வேற வேற நாடுகளுக்கு எல்லாம் போனா, நான் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து பவனியாவுக்கு போனாலும் சரி, பவனியால இருந்து கொழும்புக்கு போனாலும் சரி, வாங்க வாங்க தான் சொல்லுவாங்க. இது என்னண்டா மாமா கனடாவுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்கறான் போலீஸ். இந்த கை பலமா இருந்ததா இருக்க அடிச்சு விட்டாச்சிருப்பேன், பாவண்டு விட்டுறேன். ஒரு மரியாதையா நான் கொடுத்துட்டேன். இந்த காசுக்கு நான் பண்றேன், எந்த மாமாண்ட காசுல தான் நான் பண்றேன். என்ன சொல்லி இருக்க மாமான்னு சும்மா பேர் சொன்னீங்க? பேர் சொல்லல, போட்டோ சொல்லலாம். போட்டோ பேர் என்ன காட்டினீங்களா? ஏன் வந்தீங்க மாமாண்ட மகளுக்கு சாமத்திய வீடு வந்த உடனே கேட்கலாம் மாமா இப்ப போறேன். அது நானும் இந்த மாமா முடிவு கூடிட்டு விட்டேன். இந்த மாமா போன் நம்பர் எல்லாம் கேட்டவன் போல இருக்கு. கொடுத்துறீங்க? அவள் கௌதமி தான் அவள் சிக்கல் அடித்து கிடிச்சு விட்டுருவான். அவள் போலீஸ் இப்ப அவள் போலீஸ் போலீஸ் இப்ப அது இது அழுது என்ன குளிர் மாமா கனடாவில் மழை பெய்யுது. இங்க காருக்குள்ள குளிர் உட்படி கொட்டுது. எனக்கு மாமா கனடாவுக்கு வந்தோன்னதான் மாமா ஒரு மாமா கலைஞர் மாமா நீ கதைக்க கூடாது சரியா? நான் 10 வருஷம் நான் கதைக்கலாம் என்ன தெரியுமா அவளுக்கு? நான் இங்கே தெரியும் தானே இருக்க மாமா. எனக்கு கனடாவுக்கு வந்தா அப்புறம் தான் மாமா ஒரு மனுஷனா பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் தெரியுது. நாடு மாமா, இதான் நாடு. கடவுள் வேலைக்கு இருந்துச்சுன்னு எப்படி கொட்டுது வேற மாமா. இது காருக்குள்ள தெரியுது. நாங்களே நான் பிறக்குது உள்ள கார் என்ன அது என்ன இதென்ன இப்படிதான் மாமா இருக்கும். அங்க பார்த்தா பக்கத்து வீடு பெரியம்மா பின் வீடு, இதுதான் மாமா நாடு. வீட்டாடு மாமா வந்து போ கதை திறந்து இருக்கிறாள். நாய் பார்த்த மாதிரி போறான். இன்னும் உயரமா இருக்கா பில்டிங் கடை நாட்டிலே இருக்குது. 3-2 மாடி தான் அது இருந்து வானத்துல இருந்து மாமா மாமா இந்த பில்டிங் எல்லாம் உப்ப காட்டினாங்க மாமா. அப்பத்தியம் பழைய பில்டிங் மாதிரி இருக்கணும், பயங்கரமா இருக்கு மாமா. இன்னும் உயரம் என்ன எல்லாம் கொட்டது. இதுதான் மாமா நாடு. எனக்கு அந்த அங்கேயே இருந்த 2000 அந்த வேலைக்கு எடுக்கிறாங்களா வாக்கள்? எனக்கு மாமா கனடா வந்ததுல இருந்து ஊரை மிஸ் பண்ற ஃபீலிங்கே இல்லையே சொல்லுவாங்க. ஏனப்பு ஊரே இங்கே மாமா நிக்குது. ஊரே இங்கே நிக்குது. அவன் இந்த கமல் அமல் நுரோ வைஷ்ணவி அவன் ரதீபன் எல்லாம் என்னோட படிச்சவங்க எல்லாம் அடுத்த காய்ச்சவங்களோ பிறகு வாவாண்டாங்க. இங்க வந்தோன்னு போன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கக்கு போய். அதான் ஏஞ்சலா மாமாக்கள் அத்தேல் இவையெல்லாம் இந்த போன்கள் எடுக்கிறது காசு எல்லாம் இருப்பேன். இந்த சின்னதாங்கள் இருக்குல்ல அதெல்லாம் எடுக்காது. ஏன்னா காசு இருப்பாது அவங்க வீட்டை அனுப்ப எல்லாம். அவ நீ வந்தியன்னா தெரியும் தானே அங்க செட்டாவிங்க செட்டாவோட அறிக்கைப்படுத்த இல்லை வேலைக்கு எதுவும் எடுப்பா. அது என்ன நீ அப்படி வேலைக்கும் போறாள் இல்ல என்ன என்ன வேலை பாக்குற பிளான் இருக்கும் மாமா. என்ன வேலைன்னு சொன்னா செய்கிறேன். அப்ப சரி நான் தேடி தேடி பார்த்தேன் வேலை ஒன்று கிடைக்கல. என்ன சோடி எங்க தேடி பார்த்துறீங்க உள்ள என்ன வேலைன்னு சொன்னா செய்கிறேன். என்னன்னாப்போ இல்ல சந்திரநாக்கள் இருக்குதானே சந்திரநாக்களப்போ அந்த பெயிண்ட் அடிக்க போறோம். பெயிண்ட் வேலையோ? பெயிண்ட் வேலை சரியா? பெயிண்ட் அடிச்சா அந்த ஆயில் பெயிண்ட் அது வீட்டுக்கு முடியாது. ஆயில் பெயிண்டே சிக்கல. வேற வேற வேலைன்னு சொல்லு. வேற வேலையண்டா உனக்கு இந்த வேலையாண்டா இறைச்சி வாங்க ஓனர் இருக்காரு இறைச்சி விட்டு சும்மா விசாரிக்காத வைக்க வேணாம். வேற வேலை மாமா சொல்லு. இறைச்சி விட்டுறோம் வேண்டாம். மேசன் வேலை என்ன மாமா பிசார் கதை காய்ச்சி பிடிச்சி பண்ணிக்கிறேன். நான் படிச்ச படிப்புக்கு மேசன் வேலையா மாமா இங்க வந்து பாக்குறது. அடிச்சு விட்டாச்சு நான் பொலிசுக்கு அடிக்க படிக்குமா உனக்கு அடிச்சு விட்டாச்சு. அக்கௌண்டன்ட் வேலை இருக்கு அமெண்ட் மாதிரி அக்கௌண்டன்ட் அது ஓகே எவ்வளவு அது ஓகே. முடிய பத்தி நீ என்ன படிச்சது? ஆர்ட்ஸ் படிச்சது என்ன காமர்ஸ் பின்னாடி அது ஏஎல்ல படிச்சது. என்ன 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 சொல்ற அக்கௌண்டன்ட்னா ஓகே. எங்கோட அக்கௌண்ட கொடுக்குறா நீங்க வேலை அடியா விசாரம் அவன் நிக்கிறாள் போடுவாங்க காய்ச்சி போடுவாங்க மாமா. ஹாய் என்ன கொடுமையாடா இது. மகளில் என்ன மனுஷங்க வாராங்க 2 மாதம் 3 மாதம் வேலையை உழைப்ப மாட்டில்ல காய எடுத்து போறான் குஜங்கு. இவங்களை எடுத்த கடுக்காம இருந்துச்சு. இந்த குஜாங்கன் போறானும் இல்லை இங்கே படுத்துருவான் போடாங்க. சனியம் முடிப்பானுங்க விசா உனக்கு விசாக்களை போட்டு அனுப்பி விடலாம்னு ஒன்றும் கேட்குங்க இல்லை வேலைக்கும் போகுது இல்லை குஜாங்க.
சில அடிக்கப்படானது இருக்கும். அதுகளுக்கு விடக்கூடாது, விட்டாவே இந்த இங்கட தான் போயிடும். ஆமாண்ணா எத்தனை போட்டு வைக்கிறேம்மா. அவங்க இந்த இதுல வந்தவங்கள அதுல அடிச்சுட்டாங்க. என்ன அடிச்சவங்க? அசூல் அடிக்கிறாங்களா? நானும் அசூல் அடிக்க போறேன். பிரதமராக இருந்து ராஜினாமா எல்லாம் செய்த அதுக்கு நீ என்ன போற? மாமா எவ்வளவு வேகமா அசூல் அடிக்கணும் அவ்வளவு வேகமா அடிச்சாதான் எனக்கு மீது நான் இருக்கேன். போகலாம் அடி அப்போ இப்ப இறுக்கிட்டாங்களா? என்னது மாமா? அதான் அசூல் அடிக்கிறது இதெல்லாம் இறுக்கிட்டாங்க. நீ சிம்பிளால இங்க அடிக்கலாம். சரி அப்படி சொல்ல இங்க வந்து எவ்வளவு பேர் கனவுகள் அதுகளோட வந்து நீ வந்து இப்படி மைனஸ் வேவ்ஸ் நீ எதுக்கு வந்த? நான் வேலை செய்ய வேலை 6 மாசம் செஞ்சனியோ. நீ என்னது செய்வ? நீ என்ன வேலைக்கும் செய்யறா ஒண்ணுக்கும் செய்யறா? நீ சம்பியம் போ, ஊருக்கும் போ. நான் கேட்கிறேன் அம்மாவோட கேட்கறதுக்கு போல அம்மாவுக்கு ஒரு பங்காள வந்து 2 செவலை பத்தி போட்டாதான் சரி. நீ அடியா அப்போ இங்க கொஞ்சம் பேர் மாமா இதாக நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உனக்கு வேலை நீ செய்யல 6 மாசம் சரியோ. நீ இதுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க புடிச்சு கொண்டு உள்ள போட்டுருவாங்க. வாழ்க்கையில வெளியால வர மாட்டேன். சொன்னா நான் தம்பி 10 வருஷம் இருக்கிறேன். இதோட 11 வருஷம் தம்பி உனக்கு பிளாங்க. அப்ப மாமா சொல்றது எப்ப நீ கேட்டுருக்க? இங்க எல்லாரையும் புடிச்சு அனுப்ப போறாங்க. கனவுகளோட வந்த சரி. நீ என்னத்தோட வந்த? நீ என்ன இப்படி என்ன பிளாங்க? உழைக்க போனியா? நீ தயாரி படிக்கடா அடே. நீ இங்க இருந்து மாமாவே புடிச்சு கொடுத்து ஏற்கனவே நீ அங்க வரைக்க நீ அங்க மாமாட்ட போட்டோ அனுப்பி கொடுத்தா வந்த. நீ அசூல் அடிக்க போறேன். அசூல் அடிக்க போறேன். என்ன அசூல் அடிக்க போற? நீ அசூல் அடிப்ப கொஞ்சம் அவளை என்ன பிடிப்பாங்க. ஏற்கனவே 2-3 கோல் போனுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து என்ன காய்ச்சி நீ அவங்கள்ட்ட போய் நான் சொல்றேன் சம்பந்தம் இல்லையன்ற மாதிரி நான் அசூல் அடிப்பேன். ஏர்போர்ட்ல வச்சுட்டு வாரு. அவங்களுக்கு ஃபுல்லா மாமானு போட்டோ கொடுத்துருக்க. என்ன முடியுதோ எப்ப முடியுது? வரவா முடியுதோ? டிக்கெட்டை புறம்பளிக்கிடு. இதுக்க நீ எங்கயா திரியனா பாத்தனுண்டா அம்மனே நானே போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். நான் நாட்டை விட்டு போக மாட்டேன். நான் போலீஸ்ல புடிச்சா போலீஸ் அனுப்ப மாட்டேன் நாட்டுக்கு. உனக்கு செண்டு வழி ஒன்று ஒரு ஒன்று. நீ நான் போடுற டிக்கெட்ல ஓடும். இல்ல நீ அடுத்த கிழமை நிப்பேன்டா. இதுல திரிவான போலீஸ்காரன் அவன்கிட்ட புடிச்சு கொடுத்தனண்டா அவனே அனுப்பான் இலங்கைக்கு. அடுத்த இங்காலங்க அவளை என்ன வேற அவளுக்கு கௌதமி. அவளுக்கு பின்னால் திறனாப்பா அவளுக்கு கல்யாணம் நடந்துட்டா. அப்ப அவளுக்கு டைவர்ஸ் ஆகிட்டு இதுக்காண்டி டைவர்ஸ் எடுத்தவள் சரியா. அவளுக்கு பின்னால் திரள நான் பார்த்தனண்டா மின்னம்னாக்கா வெளிக்கிடு. மாமா சீரியஸா கேட்கிறேன் தெரியும். இதாவனா கடைசி இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறான் சொல்லி போ. போத்தான் போற போ. அக்கா கடுப்ப மாட்டா அக்கா எடுக்கிறாள் இல்ல சார். இவனுக்கு மன கடுப்பு இப்பதான் போனவனு எடுப்பான். பட்டியா தான் நிற்பான். என்னத்துக்கு எனக்கு எடுக்கிறான் உங்களாம் போகுது தம்பி. என்ன யாழ்ப்பாணத்துல பனியெல்லாம் கொட்டுது. இப்ப கொஞ்சம் குளிர்காலம் தானே என்றாலும் பனி கொட்டுறலாம் வந்துட்டு. அப்ப இந்த கையால அடிச்சா போனுக்குள்ள மூக்குள்ள போவாடா. பிரான்ஸ் நீ கனடாவில இருந்து கலைச்சிருக்கோ என்னால ஊருக்கு போயிடலாமா? நான் அப்படியே பிரான்ஸ்ல இருந்து அப்படியா பிரான்ஸுக்கு அனுப்பினவங்க அப்படியே அங்க அனுப்பினவங்க பிரான்ஸுக்குள்ளதான் நான் நிக்கிறேன். இப்ப அடே உங்க யாழ்ப்பாணம் தான் டிக்கெட் போட்டு அனுப்பினாலும் எப்படி பிரான்ஸுக்கு போனீங்க? யாழ்ப்பாணம் அடிச்சே வீடியோ போல உள்ள மூக்குள்ள போக மாட்டேன். நீ கனடாவில இருந்து என்னத்துக்கு அனுப்பினி? உனக்கு நான் அசூல் அடிச்சேன். நான் நல்லா வந்து வரும். உனக்கு பயமுண்ட சொத்துக்கள். நான் இப்ப எங்க நிக்கிறது தெரியுமா? பிரான்ஸ்ல சின்ன கொண்டு மாட்டா கனடாவில சின்ன கொண்டு
நீ வந்து யாழ்ப்பாணத்துக்கு டிக்கெட் போட ராஞ்சில எங்க போட்டேன்னு சொல்லு. பிரான்ஸ்ல. நான் பிரான்ஸ்ல. அங்க அந்த கப்புசுக்கு வேலை அங்கிலிச்சறிஞ்சு ஓட்டி இருந்துட்டேன். பிரான்ஸ்ல அவன் முடிச்சு கொண்டு போயிட்டான். அப்படி இல்ல. பிரான்ஸ்ல இருந்து அசுவலம் கேட்டு. அசுல் தான் கொண்டு பெரியால போய் நின்று. அவங்க உள்ளுக்கு எடுத்தாங்க. போற நீ கொஞ்ச நாளையால கிளிப்ப. சொல்லு நீ. கொஞ்ச நாளையால பிரான்ஸ் சிட்டிசனா வந்து இந்த கடாக்குள்ள இறங்கி எப்படி வந்து இறங்குறாங்க பாரு கனடால. வேடா போடா. அடே அடே இங்க பொறு கடை போற நான் சொல்றேன் கேளுங்க. சொல்றேன் வேடா. என்னடா இவன் கதைக்கு வர்றான்ல கடைசியா என்ன அட நாசம் இருந்த நாய். நீ அம்மானே யாழ்ப்பாணத்திலேயும் வேலை செய்யணும். சரி கனடா எடுத்தா கனடாலையும் வேலை செய்யும். பிரான்ஸ்ல போய் 3 மாசமா என்ன செய்யறானே எனக்கு தெரியவே இல்லை. பிரான்ஸ்ல நிக்கிறேன். அச்சோ கடவுளே இந்த மா ஸ்னோட போற லெவல் ஸ்னோட. இன்னும் கொஞ்ச நாளால வேலை கிடைச்சிருமடா. வேலை கிடைச்சிரும். அவளை தான் கட்ட போறேன். பேஸ்புக்ல ஹரிச்சேன். அவளை தான் கட்ட போறேன். மாமாவோ அவன் என்ன அவன் அங்க கேரளாவோட சும்மா அவன் எடுத்தா எடுக்காது. நான் பிளாக் பண்ண போறேன். ஓகே